குருவே துணை. அன்பார்ந்த ஐயன்னர் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐயன்னர் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோன்னா, தனக்காரகன் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த பயிற்சியின் பிரதிபலன் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தான் பார்க்க உள்ளோம். குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும். கிரகங்களிலேயே மிக உன்னதமான சுப கிரகமாக பார்க்கக்கூடிய தனக்காரகன் குரு பகவான் தன் பார்வைப்படும் ராசிகளுக்கு தோஷங்கள் அனைத்தையும் விலகச் செய்து சகலவிதமான சுப பலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பவர். எனவே கிரக பயிற்சிகளிலேயே மிக முக்கியமான பயிற்சியாக குரு பயிற்சியை தான் ஜோதிட ஆர்வலர்கள் மிகவும் ஆர்வமாக பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட குரு பயிற்சியானது எதிர்வரும் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமையன்று பயிற்சியாக இருக்கின்றார் குரு பகவான். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு பிரதிபலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நல்ல யூகங்களை கொண்டு நாம் வாழ்க்கையை நகர்த்தி சென்றால் அது நல்ல யோகங்கள் உள்ள இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் என்ற உண்மை புரிந்த மகர ராசி அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ரோகஸ்தானத்தில் பயிற்சியாகின்றார். அவர் பயிற்சியாகும் ராசியிலிருந்து உங்கள் ராசி 8ஆம் இடமாக வருகிறது. எனவே மகர ராசி அன்பர்களே, நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். இதுவரை நீங்கள் 7.5 ஆண்டு காலமாக 7.5 சனி பிடியிலிருந்து இப்போது விலகி உள்ளீர்கள் என்பதே மிகவும் சந்தோஷமான காலம். மேலும் குரு பகவானின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு 10, 12, 2ஆம் பாவகங்கள் மீது விழுவதால் 10ஆம் பாவகம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தின் மீது உங்களுடைய தொழில் பாவகத்தின் மீது குரு பார்வை விழுவதால் மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக அமைந்து வருவாய் திருப்தியை தரும். இதனால் பொருளாதார நிலையெல்லாம் உங்களுக்கு உயரும். பொருளாதார உயர்வால் வீடு மனை வாகனங்கள் புதிதாக வாங்குவீர்கள். வீடு மனை வாகனங்கள் புதிதாக வாங்கிறதா இருந்தால் இந்த தாய் பத்திரம், மூலப்பத்திரம், வில்லங்கம் இதெல்லாம் சரிபார்த்து வாங்கணும். இதனால் உங்களை விட பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட விவரம் கேட்டு வாங்கலாம். அப்படியும் இல்லைனாக்கா ஏதாவது ஒரு நல்ல வழக்கறிஞர்களிடம் நீங்கள் விவரம் கேட்டு இந்த வீடு மனைவெல்லாம் வாங்கலாம். அரசு ஊழியர்கள், அரசியல் பிரமுகர்கள், வியாபாரிகள், தலைச்சுமை வியாபாரிகள், தினக்கூலி ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இப்படி அனைவருக்குமே இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு யோக பலனைத்தான் தரப்போகிறது. அந்த வகையில் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. அரசியல் பிரமுகர்களுக்கு உயர் பதவி கிடைக்கப் போகிறது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். புதிய வியாபாரம் துவங்குவதற்கான நல்ல காலகட்டமாக அமைகிறது. வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கும். அவைகளையெல்லாம் மகர ராசி அன்பர்கள் மிகவும் சாதுரியமாக நீங்கள் சமாளிப்பீர்கள். தலைச்சுமை வியாபாரிகளுக்கு தினசரி வியாபாரம் குறை இருக்காது. தினக்கூலி ஊழியர்களை நிரந்தர ஊழியர்களாக பணியமர்த்தப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்கள் வெளிநாடு, வெளி மாநிலங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இத்தனை சுப பலன்களை கிளக்கியுள்ள மகர ராசி அன்பர்களே, சனிக்கிழமைகளில் சனி பகவான் கோவிலுக்கு, நவக்கிரக கோவிலுக்கு சென்று 9 அகல் விளக்குகளில் நெய்யிட்டு நெய் தீபம் ஏற்றி 9 முறை நவக்கிரகத்தை வலம் வந்து நீங்கள் மனதில் நினைக்கின்ற அத்தனை காரியங்களையும் நினைத்து வலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சுப பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மகர ராசி அன்பர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறாண்டு எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று வாழ்க வாழ்கவென வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கங்க.